ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் 2 பீட்ரூட்டை வந்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது வந்துட்டு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கினது, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து தேவைப்படும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். மைதா மாவு வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கணும். வாங்க இப்போ கட்லெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை இதை 3 வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து அதோட ஆட் பண்ணிக்கணும். பீட்ரூட்லேயே வந்து தண்ணி சத்து இருக்கும், அதனால வந்து நம்ம தனியாக தண்ணி சேர்த்து வந்து வேக வைக்க வேண்டியதில்லை. அதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வற்றி சுருண்டு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். பீட்ரூட்டில் உள்ள பச்சை வாசனை வந்து நல்லா போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிறணும். உருளைக்கிழங்கு இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துடணும். பீட்ரூட் இந்தளவுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் வற்றி வந்த பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. மசாலா தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். மசாலா தூள் வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து அதோட ஆட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்குலேயும் வந்து தண்ணியே இல்லாதபடி பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா பீட்ரூட் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம ஆறின பிறகு நமக்கு வந்து கட்லெட் வந்து நமக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட கட்லெட் மசாலா வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மசாலா எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. நடுவில் வந்து ரொம்ப தடிமனாக வச்சுக்கக்கூடாது, வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா உதிராமல் வர்றதுக்காக தான் வந்து நம்ம அதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நான் கட்லெட் ஷேப் வந்து ரொம்ப தடிமனாக பண்ணல, பாருங்கள், தின்னாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு நடுவில் வந்து மாவு வேகாத மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரெடி பண்ண கட்லெட் பீசஸை வந்து மைதா மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்து பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கட்லெட் பீசஸை வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு கரைசலில் போட்டு எடுத்துக்கணும். நம்ம ரெடி பண்ண பீஸ் வந்துட்டு உடஞ்சிராமல் மெதுவாக டிப் பண்ணி எடுக்கணும். பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நம்மளோட கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரட்டி எடுத்தோம்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. எக்ஸ்ட்ரா உள்ள பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா தட்டி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா உள்ள பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா தட்டி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் கருகி போகாமல் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி பிளேட்ஸில் ரெடி பண்ணி பிளேட்ஸில் அடுக்கிக்கணும். எல்லா பீசஸையுமே வந்து மைதா மாவுலேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முட்டை கூட ஒன்று அடித்து எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்குமா பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு நீங்கள் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் பீசஸ் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கல் போட்ட உடனே வந்து திருப்ப ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்ப.
ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் நல்லா விட்டுக்கணும். கட்லெட் திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா உடஞ்சிராமல் கவனமாக திருப்பணும். ஒரு சைடு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்து திருப்புங்க. சைட்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஓரத்தில் தவாவோட ஓரத்தில் வந்து கொண்டு போய் வச்சிங்கன்னா சைட்ஸில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி தவாவில் வந்து ஆயில் கொஞ்சமாக விட்டு பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபிங்கர் ஷேப்பில் பண்ண பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் தான், அதனால் கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம கட்லெட் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பீட்ரூட் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டொமேட்டோ சாஸ் கூட வந்து சர்வ் பண்ணலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் கட்லெட் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.